கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2வது தெசலோனிக்கேயர் நிருபத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 1ஆம் நிருபத்தை அவர் எழுதி முடித்து அது அவர்களிடத்திலே கொண்டு செல்லப்பட்டதும் அங்கே அவர்கள் படித்து அதை புரிந்து கொண்ட பின்பு இன்னும் சில ஐயப்பாடுகளும் இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்தான ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் அவர்கள் காணப்பட்டிருக்க வேண்டும். ஆதலால் இந்த 2வது நிருபத்தை அவர் எழுதுகிறார். பவுல் இக்கடிதத்தை சுமார் கிபி 51-52 ஆண்டிலே தெசலோனிக்கேயில் இருந்த சபைகளுக்கு எழுதியதற்கான ஒரு சான்றாக கருதப்படுகிறது. முக்கியமாக தவறான போதனைகளை திருத்த எப்பொழுதுமே திருச்சபைகளிலே ஆண்டவருடைய காரியங்களிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாக்கப்படும் போது பிசாசானவன் களைகளை விதைப்பது சரளமாகவே நடந்து கொண்டிருந்தது. ஆதலால் ஊழியர்கள் இந்த காரியத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தவறான போதனைகளுக்கு மனிதர்கள் செவிசாய்க்கிறார்கள் என்பதை அறிந்தவுடன் பவுலானவர் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தவறான போதனைகளை விட்டு கலைந்து அவர்கள் வர வேண்டும் என்றால் சரியான போதனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். மீண்டும் வலியுறுத்தி தனது போதனைகள் அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்காகவும் சந்தேகப்படாதபடிக்கும் நம்பும்படியாகவும் அவர் இந்த 2ஆம் நிருபத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை அல்லது கர்த்தருடைய நாள் ஏற்கனவே வந்துவிட்டது என்று யாரோ சில தவறான செய்திகளை விசுவாசிகள் மத்தியிலே பரப்பினார்கள். ஆதலால் விசுவாசிகள் கலக்கம் அடைந்தார்கள். இதை அறிந்த பவுல் அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விளக்கப்படுத்தி எழுதுகிறார். இன்னும் பல வேளைகளிலே விசுவாசிகளுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் துன்புறுத்தல்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் தனமாகவும் இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார், ஆதலால் நான் ஏன் உழைக்க வேண்டும், நான் ஏன் சேமிக்க வேண்டும், நான் ஏன் பண்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சோம்பேறித்தனமாய் இருந்து விடாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் செயலாற்ற வேண்டிய சகல செயல்களையும் செயலாற்ற வேண்டும். ஆனால் கிறிஸ்துவன் வருகைக்காக காத்திருக்கிறவர்களைப் போல செயலாற்ற வேண்டும். நாம் இந்த பூமியிலே நீண்ட நாளாய் தங்கிவிடுவோம் என்று அல்ல, அதே வேளையிலே இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய சகல கடமைகளையும் செயலாற்ற வேண்டிய கடமைகளையும் செய்தால்தான் பரலோகம் போய் சேர முடியும் என்பதையும் வலியுறுத்துகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு போதிக்கும் போது இந்த பூமியில் உள்ள காரியங்களிலே நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் என்றால், உண்மை என்பது பொருட்களை அபகரித்து கொள்வது என்று நினைக்கக்கூடாது. உண்மை என்பது நேரத்திலே, காலத்திலே, வாய்ப்புகளிலே, தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பிலே, நாம் செய்து தீர்க்க வேண்டிய கடமைகளிலே, இவை அனைத்திலும் உண்மைத்தன்மையாய் நாம் இருக்க வேண்டும். உண்மை என்று சொல்லும்போது சொத்து, பணம் இதை மட்டும் நாம் மனதிலே நினைவு கூறுகிறோம். உறவுகள் இவை எல்லாவற்றிலும், ஆன்மீக காரியங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிதல், இப்படி அநேக காரியங்களிலே பூமியிலே, அதாவது அழிந்து போகக்கூடிய இந்த உறவு, அழிந்து போகக்கூடிய இந்த ஆஸ்தி, அழிந்து போகக்கூடிய இந்த நேரம், இவைகளிலே நீங்கள் உண்மையா இல்லாவிட்டால் பரலோக காரியங்களை உங்களுக்கு எப்படி யார் கொடுக்க சம்மதிப்பார் என்று கேட்பது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு போதிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆதலால் இந்த முக்கியமான இந்த 2 காரியங்களையும் பவுலானவர் தெசலோனிக்க சபை மக்களுக்கு போதிப்பதற்காக 2ஆம் தெசலோனிக்க நிருபத்தை எழுதுகிறார். பவுல் வாழ்ந்த காலகட்டத்திலேயே விசுவாச துரோகமும் அக்கிரமும் தலைவிரித்து ஆடியது என்று பார்க்கிறோம். அந்த சூழலிலே தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு கிறிஸ்துவின் வருகையிலே தொடர்ந்து நடக்கும், இவ்வுலக முடிவில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று வெளிப்படுத்தி எழுதப்பட்டதுதான் இந்த 2ஆம் தெசலோனிக்கேயரின் புத்தகம். இந்த நிருபத்தின் முக்கிய பகுதி வல்லமை பொருந்திய மகிமையான கர்த்தருடைய நாள் என்று 2ஆம் அதிகாரத்திலும் 1ஆம் அதிகாரத்தின் 6-10 வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டு, ஒரு வேளை தெசலோனிக்கேயிலே வாழ்ந்த ஒரு சிலர் பவுலுக்கு எதிர்ப்பானவர்கள் மகா உபத்திரவ காலம் கர்த்தருடைய நாளும் ஆரம்பமாகிவிட்டது என்று கூறினார்கள். கர்த்தருடைய நாள் வந்திருக்குமே, ஆனால் அதற்கு முன் திட்டவட்டமான 3 நிகழ்ச்சிகள் அடையாளமாக இருக்கும் என்று பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறார். இதை அவர்கள் வாசிக்கும் போது தங்கள் தவறான புரிந்து கொள்ளுதலை சரி செய்கிற விதமாக அமைகிறது. 1, பெரிதான விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். தேவனால் நியமிக்கப்பட்ட பொல்லாப்புக்கு எதிரான தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவான். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். ஆதலால் விசுவாசிகள் விழிப்புணர்வுடன் நல்லொழுக்கத்துடன் நமது வாழ்க்கையை இந்த பூமியிலே நிலையற்ற வாழ்க்கையாயிருந்தாலும் தேவனோடு வாழும் வாழ்க்கை என்றும் உண்மையுள்ள வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி எழுதுகிறார். இந்த நிருபத்தை தியானிப்பதின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல புரிதலுள்ள ஆவியை கட்டளையிடுவாராக. ஆமென்.